வணக்கம். டக்குனு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். 4 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில், 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இந்த அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு 1/2 ஸ்பூன், ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு வெல்லம் பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். கோதுமை மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். பூரி ரெடி பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் மூடி வச்சு சிம்மிலேயே வச்சு அப்பப்போ கிண்டிட்டு இருக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். சிம்மிலேயே தான் இருக்கணும் அடுப்பு. 4 பூரி போட்டு வச்சுருக்கேன். இனிமே காஞ்சிடுச்சு. பூரியை போட்டுக்கலாம். பதினஞ்சு நிமிஷத்தில் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பூரியுமே ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.